தமிழ்நாட்டில் பணிபுரியும் அனைத்து அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் கருப்பூர் பேரூராட்சியில் குடிநீர் செல்லும் குழாய் உடைந்துள்ளதால் அதனை பழுதுபார்க்கும் பணியில் கருப்பூர் பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. எனவே வழக்கமாக வரும் குடிநீர் ஒரு நாள் தாமதமாக வரும் என்று பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்துள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில்களின் வணிக பிரிவு அலுவலர்கள் ரயில்களில் சோதனை நடத்தினர். கடந்த பிப்ரவரி மாதம் டிக்கெட் இன்றியும் முன்பதிவு இல்லாமல் டிக்கெட் வைத்துக் கொண்டு பயணித்த 31,321 பேரிடம் சுமார் 2,22,11,903 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. சேலத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக குகை மற்றும் லைன் மேடு பகுதியில் சாலைகளில் மழைநீர் சாக்கடை நீர் கலந்து ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். இப்பகுதியில் உள்ள வீடுகளை மழை நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சேலம் ஏற்காட்டில் வானிலை முன்னெச்சரிக்கை மற்றும் புயல் கண்காணிப்புக்கு 2 புதிய ரேடார்கள் நிறுவப்பட உள்ளன. தமிழகத்தில் ஏற்காட்டிலும் தென் மாவட்டங்களுக்கு என ராமநாதபுரத்திலும் ரேடார் நிறுவப்பட உள்ளது. 56 கோடி ரூபாய் மதிப்பில் டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்பட உள்ளதாக தமிழக பேரிடர் மேலாண்மை துறை அறிவித்துள்ளது. சேலம் மண்டல பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கோடு அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் புதிய உறுப்பினர்களை அதிக அளவில் சேர்த்து மத்திய அரசின் மக்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் நலன்களை மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பின் புதிய அறிவிப்புகளை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெளியிட்டார். 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் மாவட்டத்தில் புதிய நடமாடும் மண் பரிசோதனை நிலையம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆத்தூர் நகர பகுதியில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் SR சிவலிங்கம் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நங்கவள்ளி பகுதியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி பல்வேறு நலத்திட்ட பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது விவசாயிகளுக்கு மானிய விலையில் சூரிய கூடாரம் அமைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அங்கு சென்று பார்வையிட்டார். அதன் பயன்பாடு விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். சேலம் கிச்சிப்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வழிப்பறியில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த தாமரைச்செல்வன் வல்லரசு மற்றும் ராஜா என்கின்ற சொட்டையன் ஆகிய 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் தொடர்ந்து குற்றச் செயலில் ஈடுபடுவதால் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஆத்தூர் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியை முன்கூட்டியே செலுத்தினால் 5 விழுக்காடு ஊக்கத்தொகை பெறலாம் என நகராட்சி ஆணையர் சையது முஸ்தபா கமால் தெரிவித்துள்ளார்.